தாவேகா யாருடைய ஓட்டுகளை வந்து பிரிப்பார்? ஸ்பாய்லர் யாருக்கா இருப்பார்? ஓபிஎஸ் அணியோ அல்லது ஓபிஎஸ் சார்ந்தவர்களோ மீண்டும் அதிமுகவில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு சுத்தமாக கிடையவே கிடையாது. பாஜக என்ன எதிர்பார்க்குறதுனா ஓட்டுகள் சிதறாமல் இருக்கிறதுக்கு டிடிவி சசிகலா மற்றவங்களை சேர்க்கணுன்ட்டு எடப்பாடி அதில் உடன்படுவார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. நேற்றைய தினம் அவர் ஓபிஎஸும் கூட்டம் நடத்தியிருக்காரு. தாவேகாவோட சேர்ந்துக்கு போகலாமா இல்லை திமுகவோட சேர்ந்து போகலாமான்னு கேட்டிருக்காரு. தாவேகா இதுவரை தேர்தல் களத்தை கண்டதில்லை. பாப்புலாரிட்டி இருக்கு என்பது மட்டும் சொல்ல முடியாது. தேர்தல் களத்தை கண்ட பிறகு அவர்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கலாம். அதிக இடங்கள் கேட்போம் காங்கிரஸுக்கு, அப்புறம் வந்து ஆட்சியில் பங்கு கேட்போம், மூன்றாவது மாநிலங்களவை சீட்டு கேட்போம். மூணுத்தையும் வலியுறுத்துறது காங்கிரஸ் மேலிட தலைவர்கள். சிறுபான்மை ஓட்டு வராது, இதெல்லாம் ஓட்டு வராது. சிறுபான்மை ஓட்டு நான் விஜயை வந்து சிறுபான்மையினுடைய பிரதிநிதியாக நான் பார்க்கலைங்க. சினிமா நடிகர். தாவேகாவும் காங்கிரஸும் இணங்கி அந்த நெருங்கி வந்துட்டாங்கன்னா அது திமுக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். பாஜக என்ற போர்வையில் பாஜகவுடைய குடைக்கு கீழே இந்த ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் அண்ட் அதர்ஸ் இவங்க கொண்டு வந்தா அந்த வாக்குகள் சிதறாம. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள் சந்திப்பு வாருங்க சார். வணக்கம் சார். வணக்கம் கண்ணன். பியூஷ் கோயல் டிசம்பர் 23 வந்தார், எடப்பாடி சந்திச்சார். அதுக்குள்ள ஒரு தொகுதி பங்கீடு மாதிரி வெளியிட்டிருக்காங்க. அதனால் கூட்டணி அமைவது கலக்கலத்து போதா சார்? எனக்கு நான் அப்படி நம்பலை. ரெண்டாவது நேற்று பெருசாக கூட்டணி பற்றியெல்லாம் பேசியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு கிடைச்ச தகவல், எனக்கு கிடைச்ச சில சோர்ஸ் மூலமாக என்னென்னா ப்ரிலிமினரி ஒர்க்கு, ப்ரிலிமினரி டாக்ஸ் இன்னும் பல கட்டங்கள் இருக்குது. தேர்தல் நெருங்க பல்வேறு கட்டங்கள் இருக்குது. அதனால் இப்போ சும்மா என்ன பண்ணலாம், எப்படி இருக்குது பொசிஷன், எப்படி இருக்குது கள நிலவரம், எப்படி இருக்குது திமுகவுக்கு எதிரான திமுக ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, இதெல்லாம் பேசினாங்கன்னு எனக்கு கிடைச்ச தகவல். ரெண்டு சோர்ஸ்லையுமே சொல்கிறேன். இன்னொன்று புதுசாக வந்திருக்கிறது தாவேகா இந்த களத்தில் சந்திக்க போகிறது. தாவேகா யாருடைய ஓட்டுகளை வந்து பிரிப்பார்? ஸ்பாய்லர் யாருக்கா இருப்பார்? இதெல்லாம் பற்றி தான் பியூஷ் கோயல் கொஞ்சம் பேசிக் இது தகவல்களை திரட்டியிருக்கார். அதுக்கு அடுத்தது இன்னும் இப்போ தான் பியூஷ் கோயல் தான் வந்திருக்கார். நம்ம கூட்டணியை இறுதி செய்தது யார் உங்களுக்கு தெரியும், அமித்ஷா தான் வந்தார். ஸோ டாப் மோஸ்ட் பர்சன் அமித்ஷா, அவரே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். ஸோ கூட்டணியில் எந்த வித சிக்கல் இருப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை. அது நல்லா ஸ்ட்ராங்காக ஓட்டிச்சு. இனிமே இந்த கூட்டணியை வலுப்படுத்துவதற்கு இன்னும் என்னென்ன இப்போ சாப்பாடு போட்டோம்னா இது சில ஃப்ளேவர்லாம் சேர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இன்னும் வேறு யாரெல்லாம் வரலாம், யாரெல்லாம் வந்தால் நமக்கு ஆதாயம், எதிர்கட்சி அதாவது திமுகவுக்கு எதிரான கட்சிகளை வாக்குகளை எப்படி ஒன்று திரட்ட முடியும், ஒருவேளை தாவேகா நிலைமை எப்படி இருந்தாலும் அது அவர் யாரோட ஓட்டுகளை பிரிப்பார், இதை மாதிரியான அசஸ்மெண்ட்டு இப்போ ஒரு ஆய்வுக்காக தான் அடிப்படை பேச்சுவார்த்தையாக தான் இருக்குது. தவிர கூட்டணி பற்றி நம்பர் அதெல்லாம் வந்து ஊடகங்கள் நம்ம தான் தெரியும் இல்லை, ஊடகங்கள் எப்பவுமே சரி மிகப்படுத்தி போடுவாங்க. அதாவது 2024 பாராளுமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைப்பேன்னார் எடப்பாடி. ஆனால் அது கை கொடு, அது மாறி போச்சு. ஆமாம், இப்பயும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அவருக்கானது. ஆமாம், முதல்வர் ஆவது அவருடைய இது. ஆமாம், புரியுது. ஸ்டாலின் அது ஸ்டேட் எலெக்ஷன். அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு மாடல் தொகுதி பங்கிட்டு இந்த சமயத்தில் வெளியிட்டு இருக்கலாமா, கசிய விட்டு இருந்துக்கலாமா? அது இல்லை, யார் கசிவு எந்த தரப்புலேருந்து வந்து தெரியல. அல்லது இப்போ உங்களுக்கு தெரியுமா தெரியல, நம்ம ஊடகத்தில் பத்திரிகை துறையில் 30-40 ஆண்டுகள் முழு நேரமாக 30 ஆண்டுகள் இருந்ததுனால அந்த அனுபவத்தை அடிப்படையில் சொல்கிறேன். அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுவாங்க, கலைஞர் கருணாநிதி இந்த காலத்தில் கூட சில செய்திகளை பத்திரிகைகளுக்கு லீக் பண்ணுவாங்க, கசிய விடுவாங்க. அது ப்ரெஷர் அது வெளியில் வந்த உடனே பப்ளிஷ் ஆன உடனே, அப்போல்லாம் ஊடகங்கள் சேனல்லாம் அதிகமாக கிடையாது இல்லையா, அப்போ இந்த மாதிரி தகவல்கள் வெளியில் வந்தோடனே எப்படி ரியாக்ஷன் இருக்குன்னு, பல்ஸ் எப்படி இருக்குது அதுக்கேற்ப அடுத்த காயை நகர்த்துவாங்க. இது எப்படி நடந்ததுன்னா, காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உடன்பாடு வந்தது, மறுப்பு வந்தது,
திமுகவுக்கும் பாஜகவுக்கும் உடன்பாடு வந்தது மருந்து அதெல்லாம் தெரியுமில்ல 98 99 ஆமா ஆமா அப்போல்லாம் இந்த மாதிரிலாம் முதல்ல நியூஸை கசிய விடுவாங்க. அப்போ அவரே இல்லை இல்லை அப்படிலாம் இல்லைன்னு கலைஞரை சொல்லுவார். ஆனால் அது பின்னாடி அது உறுதியாகும். சில சந்தர்ப்பங்களில் இல்லை இப்படி இருந்தால் சரி வராது அப்படின்னு கீழ்த்தளத்திலேருந்து அதாவது தொண்டர்கள் மத்தியிலேருந்தும் தொகுதியிலேருந்து வந்துச்சுன்னா நிலைமை மாற்றிடுவாங்க. இல்லையே நான் சொன்னேனே அப்படி. சரி சார், இது 2011 சட்டமன்ற தேர்தல் அப்படிதான் பண்ணாங்க. ஆமாம், ஜெயலலிதா. ஏன்னா அவங்க ஒரு ஸ்ட்ராங் லீடரு. ஒரு இது அப்போதான் கூட்டணி பேசிட்டு இருக்காங்க. யார் கூட? விஜயகாந்த் கூட, கம்யூனிஸ்ட் கூட. அப்படி இல்லை இது அதுவே அப்புறம் மாற்றிட்டாங்க. ஆனால் இப்போதான் முதல் காலடியை எடுத்து வைக்கிறாங்க கூட்டணிக்கான. அப்போ இது பேக் ஃபயர் ஆகும். இல்லை சில கட்சிகள் இப்போ ஓபிஎஸ் நான் இனி அதிமுக கூட்டணி கோடு எக்காலத்துக்கு கிடையாது, எடப்பாடி இருந்தால் அதில் கிடையாதுன்ட்டாரு. அந்த கட்சியை சேர்ந்த வைத்திலிங்கம் குரங்கு கிட்ட கிடைத்த பூமாலை மாதிரி அதிமுக ஆக்கி விட்டது அப்படின்ட்டு பேசுறாரு சார். அவரும் பல இதில் விட்டு கொடுத்தார் ஓபிஎஸ். அப்படி இருக்க சரியா சார்? இல்லை அந்த மாதிரி தேவையில்லாமல் இருக்கும்போது மறுபடியும் பேச போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதாவது ஓபிஎஸ் அணியோ அல்லது ஓபிஎஸ் சார்ந்தவர்களோ மீண்டும் அதிமுகவில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு சுத்தமாக கிடையவே கிடையாது. அது அடிச்சாச்சு, கதவு சாத்தியாச்சு. ஓபிஎஸ் அடிச்சாங்க. ஆனால் ஓபிஎஸ் மட்டும் இல்லை, ஓபிஎஸ் சார்ந்தவர்கள்னு சேர்த்து சார்ந்தவர்களுக்கு நல்லா தெரியும். டிடிவி கூடன்றீங்க? இல்லை நான் டிடிவி தனி கட்சி நடத்துறாரு, அவரை இதில் சேர்க்க வேண்டாம், அது தனி குழப்பம். ஓபிஎஸ் வைத்தியலிங்கம், அவர் கூட இருந்த இன்னொரு எம்எல்ஏவாக இருந்தவர் மனோஜ் பாண்டியன், அவர் தான் திமுகவுக்கு போயிட்டார். இதில் என்னன்னா ஓபிஎஸ்க்கு மேலே என்ன அதிருப்தினா அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர். தெளிவாக சொல்லிட்டாங்க, அதிமுக நாங்கள் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம். அவங்கள மறுபடியும் சேர்த்துக்க வேண்டிய அவசியம் முகாந்திரம் கிடையாது. அவங்கள கூட்டணியில் சேர்த்துக்கணும் அப்படின்னா அதுதான் பாஜக என்ன எதிர்பார்க்குறதுனா ஓட்டுகள் சிதறாமல் இருக்கிறதுக்கு டிடிவி சசிகலா மற்றவங்களை சேர்க்கணுன்ட்டு. எடப்பாடி அதில் உடன்படுவார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரே ஒரு சான்ஸ் இருக்குது. டிடிவி தினகரன் தனி கட்சி தொடங்கி இருக்கிறதுனால பாஜகவுக்கு ஒரு கணிசமான இடங்கள், அது என்ன நம்பர்ன்றது அது பத்திரிகையில் வந்த நம்பர் வச்சு சொல்ல முடியாது. ஃபைனல் நமக்கு என்ன தெரியுமோ தெரியாது. அப்போ கொடுக்குற கடைசியாக பாஜக எத்தனை இடங்கள் போட்டியிடுதுன்னு அதிமுக ஒதுக்குறாங்கல்ல, 30, 20, 27 அதுக்குள்ளே பிரித்து தான் அந்த டிடிவி தினகரன் கொடுப்பாங்க. ஓபிஎஸ்ஸை பொறுத்தவரையில் என்ன நிலைமைன்னா, நீங்கள் அந்த மக்களவைத் தேர்தல் நீங்கள் சுட்டி காட்டுங்க 2024. நான் அதை சொல்லிடுறேன் ஓபிஎஸ் முடிச்சிடுறேன். ஓபிஎஸ் தனியாக ஒரு கட்சி கண்டால், ஒரு கட்சியோ ஒரு இயக்கத்தை உருவாக்கி களம் கண்டால், அப்போ அந்த கட்சிக்கு இப்போ புரட்சி பாரதம் இருக்குது, புதிய தமிழகம் இருக்குது, ஜான் பாண்டியனோட கட்சி இருக்குது, பாரிவேந்தரோட கட்சி இருக்குது, ஏசி சண்முகத்தினுடைய புதிய நீதி கட்சி இருக்குது, இவ்வளோ கட்சிகள் இருக்குல்ல, எல்லாமே சின்ன கட்சிகள். அப்போ அவங்கள மாதிரி ஓபிஎஸ் ஒரு கட்சி தொடங்கி ஏதோ நேம்கேவ்ஸ் அதனால தான் அவர் ஒருங்கிணைப்பு குழு அப்படிங்கிறத ஒருங்கிணைப்பு கழகம்னு மாற்றிருக்கார். கழகம்னாலே கட்சி தானே, கட்சிக்கு பேராக தானே வர முடியும். ஸோ அவருடைய எய்மு இப்படி ஒரு பேரில் ஒரு குரூப்பை அரசியல் கட்சியாக பதிவு பண்ணிக்கலாம். பதிவு பண்ணுறது யாரும் வேணா பண்ணலாம், நீங்களும் நான் கூட பண்ணலாம், உங்களுக்கு இதே தெரியும். பதிவு பண்ணிட்டா அவங்களுக்கு ஒரு சிம்பல் கேட்பாங்க, அது பாஜக சிம்பலை வரும். டெக்னிக்கலாக பார்த்தா அது பாஜக வேட்பாளர், ஆனால் ஓபிஎஸ் தனி கட்சி இந்த மாதிரி சொல்லிக்கலாம். இப்போ புதிய தலைமை புதிய தமிழகம் திமுக கூட்டணி எப்படி மதிமுக இருக்கோ அதே மாதிரி மதிமுக கூட தீப்பெட்டி சின்னத்தில் நின்றுட்டாங்க. அது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சில சின்ன தொகுதிகளில் இருக்கும்போது அவங்க திமுக உதயசூர் சின்னத்தில். இப்போ நாளைக்கு வேல்முருகன் அப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி பண்ணுவாங்க, அவங்களுக்கு தனி சிம்பல் கிடைக்காது. போட்டியிடலாம், போண்டி ஆகாது. அது உதயசூரியன் நின்னாலும் 4 வாக்கு ஓட்டு கிடைக்கும். ஸோ பாப்புலர் சிம்பலில் போட்டிட்டு தான் கிடைக்கும். ஆகையினால அந்த வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஓபிஎஸ் என்னுடைய யூகம், நேற்றைய தினம் அவர் ஓபிஎஸும் கூட்டம் நடத்தியிருக்காரு. தாவேகாவோடு சேர்ந்துக்க போகலாமா இல்லை திமுகவோடு சேர்ந்து போகலாமான்னு கேட்டிருக்காரு. ஆமாம், சரி, 2 தரப்பும் சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னமோ பாஜக ப்ரெஷரைஸ் பண்ணும், நீங்கள் தென் மாநிலத்தில் உங்களுக்கு கடிசமான இந்த கம்யூனிட்டி ஓட்டு இருக்கு, ஆமாம், அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, வீணாக்கக்கூடாது. உங்களுக்கு அதனால் பெரிய மகத்தான வெற்றி கிடைச்சுன்னு சொல்லலை, ஆனால் வீணாக்கக்கூடாது, ஸ்பாய்லர் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அவங்களை ஈர்ப்பதற்கு பாஜக முயற்சி செய்யும்னு நான் எதிர்பார்க்கிறேன். சார், உண்மையிலே நீங்கள் உங்களுக்கே தெரியும், 2013 சட்டமன்ற தேர்தலாலும் சரி, 2024 பாராளுமன்ற தேர்தலாலும் சரி, அந்த தென் மாவட்டத்தில் இருந்து அந்த குறிப்பிட்ட சமுதாய வாக்கு கிடைக்காதனால தான் சார் பெரிய இழப்பு சந்திச்சது அதிமுக. எடப்பாடி சந்தித்தார்.
சரி, அப்படி உண்மைதான். இருக்கப்ப இது ஒண்ணா சேர்க்க வேண்டியது தானே. இல்ல யாரு சேர்க்கல. ஓபிஎஸ் கூட்டணி கூட்டணி என்ற- கூட்டணிக்குள்ள எப்படியா சேர்த்திருக்க வேண்டியது இல்ல. இப்ப வந்து ஏற்கனவே திமுக ஆன்டி இன்கம்ஸ் இருக்கு. அப்பன்னா போன வாட்டியில பல தொகுதிகள் ஏறக்குறைய 35 தொகுதிகள்ல 100ல இருந்து 10,000 பேருக்கு டிஃபரன்ஸ் இருந்துச்சு சார். இருக்கு. அப்படி இருக்கப்ப இப்ப முக்கியம் இல்ல சார் அந்த கட்சி. முக்கியம் இல்லைன்றீங்களா? முக்கியம் மானதென்ற முக்கியம் தானே. அதெல்லாம் அதை வந்து வீணாக்க விரும்ப, நான் ஏற்கனவே சொன்னதுதான். அதை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அந்த வாக்குகளை. அதனால அவங்களை எப்படியாவது அகாமடேட் பண்ணணும். அகாமடேட் பண்ணா எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் அதிருப்தி அடையக்கூடாது. அவரையும் சமாளித்து அவரையும் சரி கட்டி இந்த இதுக்கு கொண்டு வருவாங்க. எனக்கு தெரிந்து நான் கேள்விப்பட்ட வரையில் இதற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஓரளவு இறங்கி வந்திருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். 2-3 தினங்களுக்கு முன்பு அவர் வந்து சரி பரவாயில்ல, ஆனால் கட்சியில் மட்டும் சேர்க்க மாட்டோம். கட்சியில் சேர்க்க வேண்டாம், நீங்கள் கூட்டணியில் இருக்காது. இப்போ ஒரு சின்ன தகவல் சொல்ல, 2001 எலெக்ஷனில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறிய கட்சி தான் தமாக. 96ல் காங்கிரஸ்லேருந்து வெளியேறுது. எப்போ காங்கிரஸை எதிர்த்து வெளியேறிய தமாக 2001 சட்டப்பேரவை தேர்தலில் அதே தமாகவும் அதே காங்கிரஸும் ஒரே தளத்தில் நின்று யார் தலைமை? அதிமுக ஜெயலலிதா தலைமையில். அதே போன்ற ஒரு நிலைமை வரும். பாஜக என்ற போர்வையில் பாஜகவினுடைய குடைக்கு கீழே இந்த ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் அண்ட் அதர்ஸ் இவங்க கொண்டு வந்தால் அந்த வாக்குகள் சிதறாமல் கிடைக்கும். அதாவது நீங்கள் சொல்லிக்கிற 2001 சட்டமன்ற தேர்தலில் மூப்பனார் தலைமையில் காங்கிரஸ் இருந்தது. அவங்க ஜெயலலிதா கிட்ட சீட்டு வாங்கி அவங்க பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பிரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்றீங்க. பாஜக வாங்கிக்கும் 20 சீட்டோ 25 சீட்டோ 30 சீட்டோ, அது நம்பர் முக்கியம் இல்லை. பல அது வாங்கிட்டு இந்தா டிடிவி தினகரன் உனக்கு எவ்வளோ, ஓபிஎஸ் உனக்கு எவ்வளோ என்று கொடுத்து அந்த சமுதாய வாக்குகளை பெறுவதற்கான புத்திசாலித்தனமான அணுகுமுறையாக இருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது கைகூடு இல்லை. இப்போ நேற்று டிசம்பர் 23 ஓபிஎஸ் இப்படி பேசிவிட்டு எடப்பாடியை தரம் தாழ்ந்து பேசிவிட்டு அந்த இது திருப்பியும் என்டிஏ கூட்டணிக்கு வருவாங்கன்றீங்க. பாஜக அதான் பாஜக கூட்டணியில் பாஜகவுக்கு தான் நாங்கள் இருக்கோம். நீங்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் நினைவு கூறுறது நல்லது. வரலாற்றில் மறுமலர்ச்சி திமுக வைகோ முதல் முறையாக பாஜக கூட்டணி, நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறோம். நாங்கள் அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்கோம். ஜெயலலிதா அம்மையாரோட தலைமையிலான கட்சி, அவங்க பாஜகவோட கூட்டணிச்சு. ஸோ எனக்கும் பாஜகவும் நேரடியான தொடர்பில்லை என்று சொல்லி களம் கண்டாங்க. 1998 வெற்றி பெற்று இடங்களை பெற்றார்கள். இதே போன்ற நிலைமை தான். நான் அதிமுக இல்லை, எடப்பாடி பழனிசாமி எனக்கு முக்கியம் இல்லை, பாஜக முக்கியம், நான் பாஜக என்னோட ஃப்ரெண்டு, அவங்களோட தோழமை கட்சியாக நான் போட்டிக்கிறேன் என்றே களத்தில் இறங்குவதற்கும் பணி செய்வதற்கும் வாய்ப்புகள் நிறைய உண்டு. பாஜகவும் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கிறது மக்களவை தேர்தலில். அதன் விளைவாகத்தான் ஓ பன்னீர்செல்வம் 3 லட்சம் வாக்குகள் பெற்றார். எந்த சிம்பலும் பாப்புலாரிட்டி இல்லாத ராமநாதபுரத்தில் அந்த அதிலே 3 லட்சம் வாங்கினார்னா என்ன அர்த்தம்? பாஜக ஒர்க் பண்ணியிருக்கு. பாஜகவும் ஒர்க் பண்ணோம். பாஜக ஒர்க் பண்ணால் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்களுக்கு சாதகமாக இருக்கும். அது கம்யூனிட்டிக்கு வாக்குகளாக இருக்கும். எதிர்கட்சி அதாவது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறாமல் இருக்கும். அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வெற்றி கிடைக்கும், பலன் தரும். சார் இப்போ திமுக வச்சுக்கிங்களேன், இப்போ அதிமுக சேர்ந்திருக்கு. அந்த கூட்டணி பெரிய அளவில் தான் வெற்றி பெறுவோம்ட்டு ரொம்ப உறுதியாக இருக்கிறார். அது இதுக்கு முன்னே எடுபடுச்சு. யாரு? திமுக 1989 2021 இப்படிலாம் எடுபடுச்சு. ஆனால் இப்போ விஜய் என்று பெரிய ஃபேக்டர் வர்றப்ப அது கை கொடுமா? அது கை கூட அது அதிமுக பக்கம் தானே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு எதுவுமே யூகத்தின் அடிப்படையிலோ ஜோசியமோ சொல்ல முடியாது. தாவேகா யாரோட வாக்குகளை பிரிப்பார் யாருக்கும் தெரியாது. நாம் பேசலாம் ஊடகங்களில் திமுகவோட வாக்குகளை பிரிப்பார் அப்படி, ஏன்னா திமுகவை தான் அவர் கடுமையாக எதிர்க்கிறாரு, அதனால் திமுக வாக்குகளை பிரிப்பார்னு ஒரு சாரர் சொல்லுவாங்க. திமுகவை மீது வெறுப்பு, அதிமுகவுக்கும் ஆதரவு இல்லை அப்படிங்கிற குரூப் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் தாவேகாக்கு போடுவாங்க, விஜய்க்கு போடுவாங்க என்கிற பார்வை ஒன்று. ரெண்டாவது, இல்லை திமுக அணி கூட்டணி அப்படியே இன்டாக்டாக இருக்கிறதுனால திமுகவுக்கு எதிரான அதிருப்தியாளர்களோட வாக்குகளை அவர் பிரிப்பார். அதனுடைய
அதனுடைய நஷ்டம் யாருக்கு போகும்னா எடப்பாடி தலைமையிலான அதிமுக போகும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இது ரெண்டுமே யூகத்தின் அடிப்படையிலானது. ஏன்னா தாவேகா இதுவரை தேர்தல் களத்தை கண்டதில்லை. பாப்புலாரிட்டி இருக்கு என்பது மட்டும் சொல்ல முடியாது. தேர்தல் களத்தை கண்ட பிறகு அவர்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கலாம். இல்ல சார், என்டிஆர் மாதிரி முதல் தேர்தலையும் வெற்றி பெறல. இன்னைக்கு அவர் தானே பெரிய லீடர் மாதிரி, இல்ல மக்களை கவரக்கூடிய எல்லாமே ரைட் லீடர் அவர் தான் இருக்கார். எல்லாமே நீங்க ஸ்டாலினோ உதயநிதியோ எடப்பாடியோ சொல்ல முடியாது. இல்ல நான் அந்த பாகத்துக்கே நான் போக விரும்பல. நாளைக்கே ஜனநாயகம் வந்தால் பிச்சுன்னு ஓடும், பிரமாதமாக ஓடி எல்லா தேட்டர்லையும் நிரம்பி வழி, எல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது எனக்கு. அதை வசீகரமான தலைவர் நான் முடிச்சிட்டேன். என்ன நான் வசீகரமான தலைவர் இல்லை. எதுவாக இருந்தாலும் ஒரு தேர்தல் கடத்தை கண்டு, இப்போ கமல்ஹாசன் என்ன சார், கமல்ஹாசனோட மிக சிறந்த நடிகர் இல்லையே. கமல்ஹாசனை அரசியல் ரீதியாக கடுமையாக சாடுபவர்கள் கூட கமல்ஹாசன் திரைப்படத்தை பார்ப்பாங்களா இல்லையா? நான் பார்ப்பேன். எனக்கு கமல்ஹாசன் அரசியல் ரீதியை பிடிக்காது, ஆனால் கமல்ஹாசன்ற ஒரு கலைஞரை பிடிக்கும். இதே காலத்தில் எம்ஜிஆர் காலத்திலும் இருந்தது, விஜய் காலத்திலும் இருக்கும், விஜய்க்கும் இருக்கும். ஆனால் இஷ்யூ என்னென்னா அவங்களுக்கு எப்போ ஓட்டு கிடைக்கும், இப்போ எவ்வளோ பாப்புலாரிட்டி இருக்குது, தேர்தலை களத்தை கண்டாதான். எம்ஜிஆருக்கு நிகரானவர் சிவாஜி கணேசன் 70கள் 60களில். ஆனால் சிவாஜி கணேசனால ஒரு ஓட்டு வாங்க முடியல. காரணம் என்னன்னா ரசிகர்கள் ரசனை இயல்பெல்லாம் வேற. நம்ம களத்தில் பார்த்து முடிச்ச பிறகு தான் அவருக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்கு தெரியும். அதனால நம்ம யூகத்தின் அடிப்படையில் எதோட சொல்லலாம், யதார்த்தத்தை பார்த்த பிறகுதான் நம்மளால டிவிகே பற்றி கணிப்பு சொல்ல முடியும். சார், இப்போ திமுக கூட்டணி பலவிதமான சர்வேக்களை எடுத்திருக்கு, உண்மைதான். ஆனால் அந்த திமுக கூட்டணியில் இருக்க காங்கிரஸும் சரி, விசிகாவும் சரி, கம்யூனிஸ்டும் சரி, 2021 இருந்த போஷாக்கு மாதிரி இப்போ இல்லை. பெரிய லெவலில் எந்த எதிர்ப்பும் காட்டல. ஆட்சிக்கு எதிராக இவ்வளவு அளவோடு இருந்தோம். அப்படி இருக்கிறப்ப அதனுடைய வாக்குகள் பயங்கரமாக சரிவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல? எனக்கு அது தெரியல, அதை பற்றி நான் சொல்ல முடியல. ஆனால் ஒன்று உங்கள் கருத்தில் நான் முரண்படுறேன். நம்பர் 1, விடுதலை சிறுத்தைகள் தொல்வா திருமாவளவன் நேற்று முந்தானதான் ஒரு பத்திரிகையாளருக்கு செய்தியாளர் கூட்டத்தில் சொல்லியிருக்காரு, திமுக ஆட்சியை நாங்கள் எதிர்த்த அளவுக்கு யாருமே எதிர்க்கலைன்னு அவர் சொல்கிறாரு. நாம் அதை பற்றி விமர்சனம் நம்ம பார்வையை ஒதுக்கிடுவோம், நம்ம பார்வையை சொல்லலை. அவர் களத்தில் நாங்கள் எதிர்த்திருக்கோம்னு சொல்லியிருக்கார். ஒன்று, சிபிஎம்மும் சிபிஐயும் பல விஷயங்களில் தொழிலாளர் பிரச்சனைகள்லாம் திமுகவை விமர்சனம் செய்திருக்கு, ஸ்ட்ரைக் கூட பண்ணியிருக்காங்க, போராட்டம் நடத்திக்காங்க சாம்சங் விஷயத்தில். ஸோ அவங்கள எதிர்க்கலை அப்படின்னு முற்றிலும் சொல்ல மாட்டாங்க. பெரிய எதிர்ப்பு இல்லை. நான் எதுக்கு சொல்கிறேன், அவங்க எதிர்கட்சியில் இல்லை, கூட்டணியில் இருக்கிறதுனால ஒரு அடக்கி தான் வாசிப்பாங்க, அது இயல்பு தான். அதே சமயத்தில் காங்கிரஸினுடைய நிலைப்பாடு கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். மற்றவர்கள்தான் கூட கூட்டணியில் திமுக என்ன சொல்கிறத கேட்டுருவாங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ நேற்று தொல் திருமாவளவன் சொல்கிற, எங்களுக்கு நாங்கள் எதுவும் டிமாண்ட் பண்ண போகிறல, எங்களை அவங்களுக்கு கூட்டணியில் இடம் கொடுத்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் வில் பி விசுவாசமாக தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி நேற்று பேசியிருக்காரு. நேற்றைய தினம் தொல் திருமாவளவன். காங்கிரஸை பொறுத்தவரை ஒரு பெரிய சந்தேகம் ஏற்படுகிறது. அந்த சந்தேகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருது. எப்படின்னா, பல 1 மாதத்துக்கு முன்னாடியே கிரீஷ் சோடங்கர் சொல்லியிருக்காரு, 110 இடங்களை 17 இடங்களை போட்டியிடும். சென்ற நேர்காணல் கூட இதை சுட்டி காட்டினோம்னு நினைக்கிறேன். அதுலேருந்து அவங்க பின்வாங்கலை. 15 நாள் கேட்டுன்னு சொன்னவர் யார்? கிரீஷ் சோடங்கர். கேசி வேணுகோபாலும் தாவேக விஜயும் ஃபோனில் பேசின தகவல் வந்திருக்கு 2. அப்புறம் கவுடு அப்படின்ற காங்கிரஸ்காரரும் அப்படிதான் பேசியிருக்காரு. பல காங்கிரஸ் தலைவர்கள் அப்படி பேசியிருக்காங்க. இதனால் திமுக எரிச்சல் அடையக்கூடாதுக்கு தான் சிதம்பரம் போய் சமாதானம் பண்ணியிருக்காரு. நேற்று சிதம்பரம் போய் பார்த்துட்டு இல்லை ஒன்று கவலைப்படாது. அதே சிதம்பரம் தான் இதே மாதிரி புகழ்ச்சியில் இருக்கிறப்ப ஒரு கமிட்டி அமைப்பதற்கு காரணமாக இருந்தார். காங்கிரஸ் கமிட்டி அமைச்சு இனி சிக்கல் தீர்ந்து போயிடுச்சு, இனி புகழ்ச்சிகள் வராதுன்னு சொன்னார். அதை எதுக்கு சொல்றாருன்னா, ஒரு பக்கம் தேசிய தலைவர்கள் இப்படி சொல்றாங்கல்ல, அங்கே கூட கேட்போம், அதிக இடங்கள் கேட்போம் காங்கிரஸுக்கு, அப்புறம் ஆட்சியில் பங்கு கேட்போம், 3வது மாநிலங்களவை சீட்டு கேட்போம். 3த்தையும் வலியுறுத்துறது காங்கிரஸ் மேலிட தலைவர்கள்லாம். அங்கேருந்து ஒரு கேசி வேணுகோபால் ஃபோனில் தாவேகாவோட பேச, பிரவீன் சக்கரத்தை சந்தித்தார், அந்த இதெல்லாம் தெரியும், எனக்கு தெரியலன்னு செல்வ பிறந்தகே சொல்கிறார். அப்படிலாம் இருந்தால் ஒரு கட்சி தலைவராக இருக்க முடியுமா? தேசிய தலைவரை ஒருத்தர் சந்திச்சிருக்காருன்னா ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். எனக்கு தெரியாதுங்கிறார் ஒரு தலைவர். இப்படி ஒரு கட்சியினோட தலைவர் இருக்க முடியுமா? அதுவே மோசம், அது ஒரு அணுகுமுறை தவறு. ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் தேசிய தலைவர்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகையினால
இது காங்கிரஸுடைய நிலை தான் ஒரு ஊசலாட்டத்தில் இருக்கு. அப்படி ஒரு சமயம் திமுக விட்டு வெளியே சென்று விஜய் கூட கூட்டணி அமைச்சா அப்படின்னா திமுக படுதோல்வி அடைவதுக்கு படு தோல்வி இல்லை, பெருமளவுக்கு சரிவை சந்திப்பார்கள். ஏன்னா சிறுபான்மை ஓட்டு வராது, இதெல்லாம் ஓட்டு வராது. சிறுபான்மை ஓட்டு நான் விஜயை வந்து சிறுபான்மையினுடைய பிரதிநிதியா நான் பார்க்கலங்க. அவர் சினிமா நடிகர், சினிமா நடி. ஆனா குறிப்பிட்ட ஒரு சிறுபான்மை அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏறக்குறைய 6% இருக்கு அந்த சிறுபான்மையருக்கு. அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நான் நம்பலை. அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் சினிமா நடிகருங்கிற பாப்புலாரிட்டி இருக்குல்ல, விஜய் சினிமா ரசிகர்களில் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் கிடையாது, ரசிகன் தான், வெறியன் தான் இன்னும் சொல்ல போகிறான். அப்படி தான் பார்க்க முடியுமே தவிர. ஆனால் அப்படி ஒருவேளை தாவேகாவும் நீங்கள் சொல்கிறது மாதிரி தாவேகாவும் காங்கிரஸும் இணங்கி அந்த நெருங்கி வந்துட்டாங்கன்னா அது திமுக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். அது வந்து அவர் நெருங்கி வந்துட்டா அதிமுக வெசஸ் விஜய்ன்ட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, அது ஆகாது. ஏன்னா இன்னும் விஜய் அன்டெஸ்டட் பார்ட்டி. ஆனால் திமுகவுக்கு பின்னடைவு ஏற்படுத்தும் மாற்று செகண்ட் ஒப்பீனியன் சார். இப்போ வந்து திமுக பலவிதமான சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்தியிருக்கு. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் அதிகரிக்க போறாங்க. அது கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்டா 30 லட்சம் பேர் சேர்த்து 1,30,00,000 பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. காலேஜ் படிக்கிற மகளிர் அவங்களுக்கு 1000 ரூபாய் மாசம் அரசு பள்ளியில். தமிழ் புதுவில் அவங்களுக்கு இது இல்லை. இப்படி கொடுத்திருந்து கூட இப்போ வந்து இந்த பொங்கலுக்கு 2 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் தரப்போறான்னு சொல்றாங்க. அதுதான், அது வந்து தேர்தல் நெருங்கிறதுனால 5000 அள்ளி கொடுப்பாங்க. தேர்தலுக்கான அணுகுமுறை தான். ஏன்னா இத்தனை 4 ஆண்டுகள் இவங்க பொங்கல், நீங்கள் சொல்கிறது பொங்கல் பரிசு தான். ஆமாம், பொங்கல் பரிசு. பொங்கல் பரிசில் 4 ஆண்டுகள் என்ன செஞ்சாங்க மக்களுக்கு? அவங்க வாக்குறுதி கொடுத்ததிலே பெரும்பாலும் நிறைவேற்றல. அது குறிப்பாக இது செய்யலை. மிக மிக முக்கியமானது, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தபோது கடும் பஞ்சம், ஓக்கி புயல், தானே புயல், இந்த மாதிரி பல்வேறு புயல் தாக்குதல், கொரோனா, இவ்வளவு இடர்பாடுகள் நடுவில் அவர் ஏதோ 2500 பொங்கல் பரிசு கொடுத்தார். வேட்டி சேலையும் கொடுத்தார். நல்லா கவனிக்கணும். இப்போ வேறு சில இலவச திட்டங்கள், இலவச லேப்டாப்லாம் கண்டினியூ ஆச்சு. பெண்களுக்கு 2 வாகனம் கொடுத்தாங்க. இதெல்லாம் இருந்தது. ஆனால் இவ்வளோ அப்புறம் இக்கட்டான சூழ்நிலை. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்தவங்க பலதில் காலி பண்ணிட்டாங்க, ஓட்டு போயிட்டு போகிறது. அப்போ எடப்பாடி ஆட்சியில் இருந்தபோது எதிர்கட்சி தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் 2500 ரூபாய் கொடுக்குறோம், 5000 கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தினார். யாரே? இதே மு க ஸ்டாலின். இவர் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு ஆச்சு. பொங்கல் பரிசிலே என்ன கொடுத்தாங்க? இலவச வேட்டி சிலை சில ஆண்டுகள் தரல, சில பேருக்கு தரல, காலதாமதம் பார்த்தாங்கன்ற புகாரெல்லாம் உண்டு. நெசவாளர்கள் பல பேர் ரொம்பவும் நலிஞ்சு போயிட்டாங்க. சொன்னாங்க, எங்களுக்கெல்லாம் விற்க அரசாங்கம் வாங்கவே இல்லை, குவிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆண்டு தேர்தல் வருவதால் 5000 தருவதாக பேசுகிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையோ தெரியல, செயல்படுத்துவாங்களான்னு தெரியாது. ஆனால் அப்படி செயல்படுத்தினாலும் அது தேர்தலுக்கான பணம் என்று தான். அது இம்பேக்டை உருவாக்குமா தேர்தல் சமயத்தை? வாக்கு அறுவடைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஏற்படுத்தும். இல்லைன்னு ஒத்திரியும் ஒதுக்க முடியாது. ஏன்னா அதை அரசியல் செய்வாங்கல்ல எதிர்கட்சிகள், குறிப்பாக அதிமுக அதை அரசியலாக்குவாங்கல்ல. பாருங்கள், உங்களுக்கு இவ்வளோ நாள் தரல, இப்போ தர்றாங்க அப்படின்னா மக்கள் அது யோசிப்பாங்கல்ல. வாங்கினா கூட இலவச சேலை வேட்டி தராங்களோ இல்லையோ தெரியாது, அதையும் வாங்கிட்டு 5000 வாங்கினா கூட சரி, இவ்வளோ நாள் தராமல் இன்றைக்கி தராங்களே, வாக்குக்கு தானே, எலெக்ஷனுக்கு தானே தர்றாங்கன்ற மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஆகையினால இயல்பு பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்துமா என்று எனக்கு தெரியாது. அப்போனா இப்போ வந்து விஜய் வந்து இருக்கிறதுனால யார் ஜெயிப்பாங்கன்ட்டு உறுதியாக சொல்ல முடிய நிலைமை ஆகிப்போச்சு. யாருடைய வாக்கு யார் அவர் பறிப்பார், எதுக்கு யாருக்கு அதிகமான பாதிப்பை உண்டாக்குவார்? திமுக, அதிமுக, விசிக, காங்கிரஸ், பாமக, தேமுதிக, இப்படி பல கட்சிகளுடைய அவருக்கு இது இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இன்டாக்டாக, ஏன்னா எதிர்கட்சியாக இருக்குது அதிமுக, அப்படின்னா அதனுடைய வாக்குகள் வாங்கும் பட்சத்தை அதிமுக வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குல்ல?
இருக்கு. பட் பார்ப்போம் கடைசி நிமிஷத்துல என்ன மாறுதலும் 1996 மாதிரி சொல்றீங்க. டிராமட்டிக் சேஞ்சஸ் நடக்கும். அது 1996 யாரு கண்டால் காங்கிரஸ் பிரிஞ்சு இது பண்ணதுனால அதுவும் நடக்கலாம். கடைசி நிமிஷத்துல தாவேக்காவும் இல்ல நான் அதிமுகவோட சேர்றேன் கூட்டு சேர்ந்தால் நிலைமை மாறிடும். அப்பனா நீங்க சொல்றதுன்னா அதிமுகல இருந்து பாஜக வெளியே போயிட்டு இல்ல 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 விஜய் வந்து அப்படி அப்படியெல்லாம் ஆகாது. கொள்கை கூட்டணி, கொள்கை எதிரி வேற, அரசியல் எதிரின்னு வேற. கரெக்டு. கொள்கையினால மட்டும் கூட்டணியில் அரசியல் தேவைன்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ கொள்கையை கூட கொஞ்சம் ஒதுக்கி நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு கடந்த வாரம் விஜய் பேசுனதில் அதிகமாக விமர்சித்து திமுகவை தான், பாஜகவை அதிகமாக விமர்சிக்கல. ஆக பாஜக ஒன்று நமக்கு ஒன்றும் பெரிய தகராறு இல்லை. ரெண்டாவது சட்டப்பேரவை தேர்தல் பாஜக பொறுத்த தேசிய ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா இதை தான் இந்த அடிப்படையாக இந்த புள்ளியில் எல்லோரும் இணைவதற்கு சாத்தியக்கூறு நிறைய. சரி சார், நீங்க சொல்றீங்க கடைசி நிமிட மாறுதல் எப்படி நடக்கும் நாம எதுவும் இல்ல, நீங்க சொல்றீங்க கடைசி நிமிடத்துல இவர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். நமக்கு தெரியும் சார். மிக்க நன்றி சார். ஜெம் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றி.